இந்த அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய அந்த மிலிட்ரி ப்ரிப்ரேஷனு, அவங்களுடைய நம்ம கணக்குக்கு வந்து F-35, அவங்களுடைய அந்த 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 மெர்கவா டேங்க்ஸு, அது இது எல்லாம் பார்த்துட்டு வந்து மிரள வைக்கிறான். மிரண்டதுக்கப்புறம் நாம் சொன்னதை நீ நம்புறியா இல்லையா? அல்ல, அதுதான் மேட்ரு. மிரண்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற? ஏதோ அல்ல வாக்களிச்சான்னு சொல்லி உள்ளே போனால் சரி, அது பாட்டுக்கு வின் கிடச்சிருச்சுன்னா அது வேலை முடிஞ்சு. அல்ல என்னங்க, நான் போய் முதல்ல ரிசர்ச் பண்ணு, அப்புறமா நான் வாக்களித்ததெல்லாம் அப்புறம் முதல்ல உள்ளே போய் உன்னால் முடியுமான்னு பார்த்துட்டு வா. முடியாதுன்ன உடனே உள்ளே போயிட்டு வந்துட்டு, இது நம்ம கண்ட்ரோலுக்கு மேலே இருக்குது, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி போகிற இது இருக்காது, உள்ளே போச்சுன்னா சாவு நிச்சயம், சூசைட் தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணாகமத்தில் 13:30 அவங்க சொல்கிறாங்க, காலேபு மோசே முன் மக்களை அமைதிப்படுத்தி, அந்த காலேப் அப்படிங்கிறவர் வந்து அவர் சொல்கிறார், மக்களை அமைதிப்படுத்துவார், நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்று கூறினார். அவர் காலேப் சொல்கிறாரு, யூஷா பின் நூன் சொல்கிறார். இந்த 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் மெஜாரிட்டி என்னாச்சு? 10 குலங்கள் மறுத்துருச்சு, இந்த 2 குலங்கள் ஏற்றுச்சு. இதே நம்பர் தான் பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு 10 யூதர்கள் வந்து நம்பிக்கை கொண்டு இருந்தாங்கன்னா இஸ்லாம் வந்து யூதர்கள் மொத்தமும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள், இப்போ குர்ஆனுக்கு வருவோம், ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறே கூறினார்கள், மூசாவே, அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம், வேண்டுமென்றால் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? மூசாவே, அவர்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ரிஸ்க்கு நாங்கள் எடுக்கவே மாட்டோம், வேணும்னா என்ன பண்ணுங்கள், அப்படி அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போகணும், அந்த இடத்துல நாங்கள் தான் அங்கே தான் வாழணும் அப்படின்னு எங்களுக்கு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீயும் அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதே பைபிளில் வந்து அவங்களுடைய அந்த ரிப்ளை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13ஆவது அதிகாரத்தில் என்னாகமும் 31, 32, 33, ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், அந்த காலேபுடன் சென்றிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கின்றது. அவன் சொந்த ஊருக்காரனையே அடிச்சிட்டிங்கிறான், நாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க தெரிஞ்சிருந்தா என்ன, நம்மளை அவ்வளோதான் வச்சு ரிவிட் அடிச்சிருவோம். அதில் நாங்கள் கண்ட மனிதர்கள் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அவங்க ஒவ்வொருத்தரும்